நாம் தினமும் 18,000 பண்ணையாளர்களிடமிருந்து 1,70,000 லிட்டர் பாலை கொள்வனவு செய்து வருகின்றோம். இலங்கையில் பால் உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் அர்ப்பணிப்புடன் எமது உயர்ந்த தர நடைமுறைகளுக்கு அமைவாக உள்நாட்டு பண்ணையாளர்கள் பாலை உற்பத்தி செய்வதற்கு நாம் உதவுகின்றோம். நெஸ்லே இலங்கை பாற்பண்ணையாளர்களின் வாழ்விற்கு வலுவூட்டுகின்றோம். வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நாம் தாரணி தங்கராஜா, ரியாஸ் ஹாரிஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பிரித்தானியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் டாக்டர் கிறிஸ் நோனிஸ் ராஜினாமா செய்துள்ளாரா? வீட்டு மின் பாவனையாளர்களின் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஊவா மாகாண முதலமைச்சர் சத்தியப்பிரமாணம். ஜெயலலிதாவின் பிணை மீதான விசாரணை நாளை விசேட நீதிமன்றத்தில். நாவலப்பிட்டியில் மண் சரிவு, ஒருவர் பலி. வீட்டு மின் பாவனையாளர்களின் மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான உத்தியோகபூர்வ அறிவித்தல் மக்கள் பயன்பாட்டு ஆணைக்குழுவினால் இன்று விடுக்கப்பட்டது. மின்சார கட்டணத்தை 25 வீதத்தால் குறைப்பதற்கு அரசாங்கம் அண்மையில் எடுத்த கொள்கை ரீதியிலான தீர்மானத்துக்கு அமைவாகவே மின்சார கட்டணம் குறைக்கப்படவுள்ளது. புதிய மின்சார கட்டண திருத்தம் கடந்த 16ஆம் தேதியிலிருந்து கணிப்பிடப்படவுள்ளது. புதிய மின்கட்டண திருத்தத்தின் ஊடாக வீட்டு மின்சார பாவனையாளர்களிடம் இதுவரை அறவிடப்பட்ட எரிபொருள் ஒப்பீட்டு கட்டணம் 10 வீதத்தில் இருந்து 40 வீதம் வரை நீக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். இதேவேளை 25 வீத மின்சார கட்டண குறைப்புக்கு அமைவாக அந்த பிரிவில் உள்ளவர்களுக்கான ஒரு அலகு மின்சாரத்துக்கான கட்டணத்திலும் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த கட்டண குறைப்பு வீட்டு மின் பாவனையாளர்களுக்கு மாத்திரமே செல்லுபடியாகும் என்பதோடு ஏனைய பிரிவுகளைச் சேர்ந்த மின் பாவனையாளர்களின் கட்டணங்களில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை. தொழிற்சாலைகள், ஹோட்டல்கள் மற்றும் ஏனைய பிரிவுகளுக்கான கட்டணங்களில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை. மின்சார கட்டணத்தை 25 வீதத்தால் குறைக்க உள்ளதாக அரசாங்கம் அண்மையில் அறிவித்தது. பேக்கரி உரிமையாளர்கள் என்ற வகையில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். எமக்கு அதன் மூலம் நன்மை கிடைக்கும் என எதிர்பார்த்தோம். எனினும் தற்போது அது எமக்கு கிடைக்காது என தற்போது அறிந்து கொண்டோம். இது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும். இந்த விலை குறைப்பை சிறிய வர்த்தகர்களுக்கு வழங்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிவாரணம் எமக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. மின்சாரத்தை பயன்படுத்தியே நாம் அனைத்து உற்பத்திகளையும் செய்கின்றோம். அதிக மின்சார கட்டணத்தை செலுத்தும் நிலையிலேயே நாம் ஊழியர்களுக்கு சம்பளம் உள்ளிட்ட செலவுகளை செய்கின்றோம். நிவாரணம் வழங்கும் போது அதனை ஒரு தரப்பினருக்கு மாத்திரம் மட்டுப்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றோம். அதனால் ஏனைய தரப்பினர் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்வர். மின்கட்டண குறைப்பு தொடர்பிலான முழுமையான தகவல்களை அறிந்து கொள்ள www.newsfirst.lk என்ற எமது இணையதளத்துக்குள் பிரவேசியுங்கள். மழையுடன் கூடிய வானிலை காரணமாக பல மாவட்டங்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மாலை அல்லது இரவு வேளையில் கடும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மண்மேடு சரிந்து வீழ்ந்தமையினால் ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியுடனான போக்குவரத்திற்கு தடை ஏற்பட்டுள்ளது. இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக இடம்பெற்ற அனர்த்தங்களில் 2 உயிரிழந்துள்ளனர். நாவலப்பிட்டிய ஹந்துன்கல பிரதேசத்தில் வீடொன்றுக்கு முன்பாக மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது. இதன்போது ஒருவர் சுமார் அரை மணித்தியாலம் அதனுள் அகப்பட்டுள்ளதுடன் அவரை மீட்பதற்காக பெக்கோ இயந்திரங்களும் பயன்படுத்தப்பட்டன. கடந்த சில தினங்களாக பெய்த கடும் மழை காரணமாக இந்த மண்மேடு சரிந்து விழுந்துள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை காலி இமதும பிரதேசத்தில் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார். நிறுவனம் ஒன்றில் காவலாளியாக பணிபுரிந்துள்ள இவர் நேற்றிரவு குடிநீரை பெற்றுக் கொள்வதற்காக வெளியே சென்றுள்ளார். அதன்போது அவர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதுடன் அவரின் சடலம் இன்று இமதும பஸ் தரிப்பிடத்துக்கு அருகிலுள்ள வடிகான் ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. 57 வயதான ஜி பிரேமஸ்ரீ என்பவரே இதன்போது உயிரிழந்துள்ளார்.
இதேவேளை நேற்று பெய்த கடும் மழை காரணமாக காலி மாவட்டத்தின் சில பிரதேசங்கள் நீரில் மூழ்கின. காலி, மினிந்தும, இமதும, அக்மிமன உள்ளிட்ட பிரதேசங்களின் சில வீடுகளும் வீதிகளும் நீரில் மூழ்கி காணப்பட்டன. இதேவேளை போகாகோட ஹிராயே பகுதியில் தெற்கு அதிவேக வீதிக்கு அண்மித்த பகுதியும் நீரில் மூழ்கியது. இதன் காரணமாக இந்த வீதியுடான போக்குவரத்து முழுமையாக பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார். காலி கராப்பிட்டிய வீதியின் பெலிகஹத்தென்கெதர பகுதி நீரில் மூழ்கியதுடன் காலி அகுரச வீதியின் பிலான பிரதேசமும் நீரில் மூழ்கியது. மாத்தறை மாவட்டத்தின் சில பிரதேசங்களும் நீரில் மூழ்கின. கடும் மழை காரணமாக பொல்கேன, தொட்டமுன மற்றும் பப்புரன உள்ளிட்ட சில பிரதேசங்களின் வீடுகளும் நீரில் மூழ்கின. பிரதேசத்தின் வடிகான் கட்டமைப்பு உரிய முறையில் இல்லாமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இக்கடுவிலும் சில வீடுகள் நீரில் மூழ்கின. கடும் மழை காரணமாக நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதி நானோயா பங்களஹத்த பிரதேசத்தில் மண்மேடு சரிந்து விழுந்தமையினால் அந்த வீதியில் உடான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது. மாற்று வீதியாக தலவாக்களை பூண்டுலோயா ஊடாக தவளந்தென்ன வீதியை பயன்படுத்துமாறு நுவரெலியா மாவட்ட செயலாளர் கூறினார். இதேவேளை ஹட்டன் பிரதேசத்தில் இன்று பிற்பகல் கடும் பனிமூட்டம் நிலவியது. இதேவேளை பண்டாரவேலை எல்லத்தோட்ட ஆற்றில் மூழ்கி சிறுவன் ஒருவன் இன்று முற்பகல் உயிரிழந்துள்ளான். தமது வீட்டிலிருந்து உறவினர் வீட்டுக்கு சென்று திரும்பும் பொழுது ஆற்றில் குளிப்பதற்கு முற்பட்ட போது சிறுவன் நீரில் மூழ்கியுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். பண்டாரவேலை ஓப்பட்டெல்ல பகுதியைச் சேர்ந்த 14 வயது பாடசாலை சிறுவன் ஒருவனே ஆற்றில் மூழ்கி உயிரிழந்துள்ளான். சிறுவனின் சடலம் பண்டாரவேலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனை நாளை நடாத்தப்பட உள்ளதுடன் சிறுவனின் மரணம் தொடர்பில் பண்டாரவேலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேவைக்கேற்ப இவரும் மக்களை ஏமாற்ற முடியாது என்பது ஊவாவில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு பெற்றுக்கொண்ட வெற்றியினூடாக உறுதியாகுவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். ஊவா மாகாண முதலமைச்சர் மற்றும் உறுப்பினர்களின் பதவி பிரமாண நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். ஊவா மாகாண முதலமைச்சராக ஷஷீந்திர ராஜபக்ச ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். ශශීන්ද්‍ර කුමාර රාජපක්ෂ ඌව පළාතේ මහා මාත දුරේ සඳහාදී අතිගරු ජනාධිපතිතුමාගේ අතින් එම දිවුරුම් දෙමින්නක් ලබා ගන්න මොහොතේ හැටියට ගරු ශශීන්ද්‍ර රාජපක්ෂ ஊவா மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட 19 உறுப்பினர்களும் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. දිනුවයින් පස්සේ අපි අර පෙරදුනා වගේ ඉන්නත් පුරුදු වෙන්න ඕන. එතකොට අපිට வெற்றி பெற்றதன் பின்னர் தோற்றது போல் இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் எங்களுக்கு நீண்ட ஒரு பயணத்தை மேற்கொள்ள முடியும். எங்களுடைய மக்களோடு இணைந்து வாழ்வதற்கு உங்களால் இயலும். நாட்டு மக்களை ஏமாற்றலாம் என எதிர்க்கட்சி நினைக்கின்றது. அவ்வாறு செய்ய முடியாது. அது தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. எந்த ஒரு தேர்தலையும் வெற்றி கொள்வதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது நீங்கள் பெற்றுக்கொண்ட வெற்றி, ஊவா மக்கள் பெற்றுக்கொண்ட வெற்றி. இதனை நினைவுபடுத்துகின்றேன். ඒක පැහැදිලි ලෙස පෙන්නලා තියෙනවා. අපිට කිසි ප්‍රශ්නයක් නැහැ. ඕනෑම මැතිවරණයක් ජයග්‍රහණය කරන එක තරම් ප්‍රශ්නයක් නෙවෙයි. ඒ ජයග්‍රහණය ඔබ ලැබපු ජයග්‍රහණයක්, ඌගේ ජනතාව ලැබපු ජයග්‍රහණයක් කියන එක විතරක් මම මතක් කරනවා. புதிய அமைச்சர்களின் பதவி பிரமாணங்கள் பின்னர் இடம்பெற உள்ளன. தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் உட்பட நால்வரின் பிணை மனுவை நாளை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு ஒன்றை கர்நாடக மேல் நீதிமன்றம் ஏற்றுள்ளது. குறித்த நால்வரையும் பிணையில் விடுவிக்குமாறு கோரி நேற்று தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி வரை நீதிமன்றம் இன்று காலை ஒத்திவைத்தது. இந்த நிலையில் ஜெயலலிதா ஜெயராம் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் கர்நாடக மேல் நீதிமன்ற பதிவாளரிடம் அவசர மனு ஒன்றை கையளித்துள்ளனர்.
பரப்பன அக்ரஹார மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 4 சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை ரத்து செய்ய கோரியும் சொத்துக்களை பறிமுதல் செய்ய விதிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய கோரியும் 3 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஜெயலலிதா ஜெயராம் சார்பில் மூத்த வழக்கறிஞரான ராம்ஜெத் மலானி ஆஜராகியிருந்தார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை ராம்ஜெத் மலானி பெங்களூர் பரப்பன அக்ரஹாரா சிறையில் சந்தித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் அரசாங்கத்தில் அரசியல் சட்ட அமைச்சராகவும் சட்டத்தரணிகள் சங்க தலைவராகவும் பணியாற்றிய ராம்ஜெத் மலானி இந்தியாவில் புகழ்பெற்ற மூத்த சட்டத்தரணிகளில் ஒருவராவார். தனது அபார வாத திறமையினால் எதிர்வாதிகளை வீழ்த்தும் வல்லமை பெற்ற ராம்ஜெத் மலானி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றவாளிகளாக காணப்பட்ட பேரறிவாளன் சாந்தன் முருகன் ஆகியோரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்வதற்கு காரணமாக அமைந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜெயலலிதா விவகாரம் குறித்து ராம்ஜெத் மலானியிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு கேட்டது. நாளைய தினம் நீதிமன்றில் விசாரணைகள் இடம்பெற உள்ளதால் இந்த விடயம் குறித்து தற்போது கருத்து எதனையும் தெரிவிக்க முடியாது என்று அவர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்துள்ளார். நீதிபதி டி குன்ஹாவின் தீர்ப்பை எதிர்த்து மேன்முறையீடு செய்வதற்கு இந்திய அளவில் குற்றவியல் வழக்குகளில் அனுபவமிக்க சட்ட நிபுணர்கள் பெங்களூருக்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் த ஹிந்து வெளியிட்டுள்ள செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்றவாளியாக காணப்பட்ட ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பு 1232 பக்கங்களை கொண்டிருந்தது. இதேவேளை ஜெயலலிதா மீதான வழக்கை சட்டப்படி முன்னெடுக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணியம் சுவாமி தெரிவித்துள்ளார். த ஹிந்துவுக்கு வழங்கிய விசேட செவ்வியொன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். செல்வி ஜெயலலிதா மீதான வழக்கில் தான் தலையீடு செய்யப் போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. தமிழக முன்னாள் முதல்வருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆதரவாளர்கள் தொடர் போராட்டங்களை நடாத்தி வருகின்றனர். இவ்வாறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையினால் தமிழக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ஜெயலலிதா ஜெயராம் சிறை வைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தமிழ் திரையுலகினர் இன்று எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இதேவேளை தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் சிறை வைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். தமிழக முதல்வர் சிறை வைக்கப்பட்டதை கண்டித்து நாங்கள் இன்றைக்கிலிருந்து காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை அறிவிச்சிருக்கோம். ஏன்னா இலங்கையில மீனவன் பிடிபட்டாலும் முதல் குரல் எழுப்புறது அவங்க தான். மற்ற நாடுகளில் பிடிபட்டாலும் அவங்களுக்கு உடனடியாக விடுதலை பண்ணணும்னு சொல்லி மத்திய அரசு நிர்பந்தப்படுத்துறது அவங்க தான். எங்களுடைய முதல்வரை விடுதலை பண்ற வரைக்கும் நாங்க யாரும் மீன் முடிக்க போக மாட்டோம். இந்த விடயம் இலங்கை அரசியல் துறையிலும் பேசப்படும் ஒரு விடயமாக மாற்றமடைந்துள்ளது. ඒ රටේ මහාධිකරණයට ශක්තිමත් නීති පද්ධතියක් තිබ්බා. බලයේ ඉන්න அந்த நாட்டில் உள்ள மேல் நீதிமன்றத்துக்கு வலுவான நீதி கட்டமைப்பு ஒன்று உள்ளது. தற்போது ஆட்சியில் உள்ள அரசாங்கத்தின் முதலமைச்சர் தொடர்பிலான வழக்கு விசாரணை நிறைவின் பொழுது அவரை சிறைக்கு அனுப்பியுள்ளது. இந்தியாவின் ஜனாதிபதி அவருக்கு மன்னிப்பு வழங்க மாட்டார் என்று நம்புகின்றேன். தமிழ் பிரிவினைவாதத்துக்கு வித்திடும் முக்கிய கதாபாத்திரமாக தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் இருந்தார். இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுக்கு இடையில் சிறந்த உறவொன்றை ஏற்படுத்திக் கொள்வதற்காக அவர் இந்திய அரசியலிருந்து விலகுகின்றமை சிறந்ததாகும். தமிழ்நாட்டு அழுத்தங்களிலிருந்து அப்பாற்பட்ட சுயாதீன இலங்கையின் கொள்கையொன்றை இந்தியாவில் கட்டியெழுப்புவதற்கான சிறந்த சந்தர்ப்பம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. ඔබ දන්නවා ප්‍රදේශ ගණනාවකට පවතින අයහපත් කාල්ගුණ තත්ත්වය පිළිබඳව අප මීට ටික වේලාවකට පෙර තොරතුරු වාර්තා කළ රාත්‍රී 7 ප්‍රධාන ප්‍රවෘත්ති ප්‍රකාශයෙන් දැන් අපට වාර්තා වනවා කුරුණෑගල විල්ගොඩ ප්‍රදේශයේ ජලගැලීම් තත්ත්වයක් ඇති වී තිබෙන බව අධික වර්ෂාව හේතුවෙන් මේ හේතුවෙන් නිවාස 100කට පමණ හානි වී තිබෙන ආකාරය තමයි අපගේ වාර්තාකරු සඳහන් කරන්නේ. අප සූදානම් අපගේ ප්‍රාදේශීය වාර්තාකරු නිරෝෂන් ජයතිස්ස ලබාගත් ඒ දර්ශන ඔබ වෙත ඉදිරිපත් කරන්න. මේ එම දර්ශන අපට වාර්තා වන්නේ කුරුණෑගල විල්ගොඩ ප්‍රදේශය මේ වන විට ජලයෙන් යට වී ඇති ආකාරයයි. මේ හේතුවෙන් නිවාස රැසක් ජලයෙන් යට වී තිබෙනවා. ඒ වගේම මාර්ග පද්ධතිය ජලයෙන් යට වී තිබෙනවා. ගමනාගමනයට දැඩි ලෙස බාධා එල්ල වී ඇති බව තමයි අප වාර්තාකරු සඳහන් කළේ. රසුන් நன்றி வசந்த.
நாட்டிலே நிலவி இருக்கின்ற சீரற்ற வானிலை காரணமாக ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்தும் செய்திகளை வழங்கி வருகின்றது. அந்த அடிப்படையிலே குருநாகல் வில்கொட பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கின்ற கடும் மழையின் காரணமாக வெள்ளப்பெருக்கில் 100க்கும் அதிகமான வீடுகள் மூழ்கி இருப்பதாக எமக்கு தெரிய வருகின்றது. இந்த அடிப்படையில் அந்த பிரதேசத்திலே வாகன போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்பட்டிருப்பதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். ஜோயல். So thank you, Rasul. In some extreme weather news, the Vilgoda area in Kurunegala has been inundated due to floods. Over 100 houses are underwater, and our report in the area notes that vehicular movement has come to a standstill in the area. මේ ඔබ දකින්නේ කුරුණෑගල විල්ගොඩ ප්‍රදේශයේ තත්වය. අප රාත්‍රී 7 ප්‍රධාන ප්‍රතිපකාශයෙන් ඔබට වාර්තා කළා ගාල්ල මාතර ප්‍රදේශ ගණනාවක් මේ ආකාරයෙන්ම ජලයෙන් යට වී තිබෙන ආකාරය. අධික වර්ෂාව නිසා තමයි මේ නිවාස ජලයෙන් යට වී තිබෙන. අප වාර්තාකරු සඳහන් කළේ නිවාස 100කට වැඩි ප්‍රමාණයක් ජලයෙන් යට වී තිබෙන බව. ඉතින් කොහොම වුණත් ප්‍රදේශයේ පවතින සැබෑ තත්ත්වය පිළිබඳව තොරතුරු දැන ගැනීම සඳහා අප දැන් දුරකථනයෙන් සම්බන්ධ කර ගන්නවා නිවුස් ෆර්ස්ට් ප්‍රාදේශීය වාර්තාකරු නිරෝෂන් ජයතිස්ස. නිරෝෂන් ආයිබෝවන්. ඔව් සම්පූර්ණ සවස කුරුණෑගල නගරයේ දෙකට අධික කාලයක් ඇදෙනු ධාරාන්තපත වර්ෂාවක් සමග කුරුණෑගල විබර ප්‍රදේශයේ නිවාස 100ක් පමණ වර්ෂා ජලයෙන් මේ වනට යට වී තිබෙනවා. ඇතැම් නිවාස අඩි 4ක් පමණ ජලයෙන් යට වී තිබියරු අපට දැකීමට හැකි වුණා. මේට අමතරව කුරුණෑගල නගරයේ සහ යන්නම්පලා යන ප්‍රදේශවල තවත් නිවාස ගණනාවක් සහ ව්‍යාපාර ස්ථාන ගණනාවක්ද අධික වර්ෂාව හේතුවෙන් යට වුණා. මේ හේතුවෙන් ඇතැම් මාර්ගවල දඩකටවාහන අඩුපාඩුවක් ඇති වූ අතර මාර්ග කීපයකින් ගමනාගමනයේ කටයුතු අඩාල වී තිබුණා. මේ වනට මෙත්ත සහිත කාලගුණය නතර වී තිබෙන අතර වර්ෂා ජලය ක්‍රමක්‍රමයෙන් නැත යමින් තිබෙනවා. මම නිවස් ප්‍රශ්නෙන් නිරෝෂන් ජයතිස්ස කුරුණෑගල සිට. නිරෝෂන් ජයතිස්ස ඉදිරි කාලගුණ තත්ත්වය පිළිබඳව ඔබට සඳහන් කිරීමක් කළොත් අපරභාගිරිය සහ රාත්‍රී කාලයේදී දිවයින පුරාම වැසි හෝ ගිගුරුම් සහිත වැසි ඇතිවිය හැකි බව කාලගුණ විද්‍යා දෙපාර්තමේන්තුව සඳහන් කරනවා. ඒ තමයි ඉදිරි කාලගුණ අනාවැකිය. நீங்கள் மீண்டும் பிரதான செய்தியுடன். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராமின் சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பு தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரமநாயக்க இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இந்த தீர்ப்பு அனைவரினதும் கண்ணை திறந்த ஒரு தீர்ப்பு. தமது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சொத்து சேர்த்தார் என்பதுதான் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு. எமது நாட்டில் ஒருபோதும் இவ்வாறான தீர்ப்பு ஒன்று வழங்கப்படுமா என கூற முடியாது. அதிகாரிகள் மாத்திரம் தான் குற்றவாளிகள். இது கவலைக்குரிய விடயம். எனவே இதுவரை எந்த ஒரு அதிகாரியையும் இவ்வாறான குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக காணப்படவில்லை. அப்படி இடம்பெறாது என்றுதான் எனக்கு சிந்திக்க தோன்றுகின்றது. லஞ்ச ஊழல் திணைக்களத்திடம் அரசியல்வாதிகள் குறித்து பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அவை அவர்களிடமே உள்ளன. ලිපිගොනු ගණනාවක් චෝදනා ගණනාවක් දේශපාලනයට විරුද්ධව ඔවුන් සතුටු තියෙනවා. மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அன்றுகுமார திசாநாயக்க கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தெரிவித்த கருத்து இது. මහින්දානන්ද අලුත්ගමගේ කඩුවෙල උසාවියේ නඩුව දැම්මා. බිරිඳගෙන් වෙන් වෙන්න. බිරිඳ ඇවිල්ලා වන්දියේ மனைவியிடமிருந்து விவாகரத்து கோரி கடுவெல நீதிமன்றத்தில் மஹிந்தானந்த அலுத்கமகே வழக்கொன்றை தாக்கல் செய்திருந்தார். அதன் பின்னர் அவரது மனைவி 5000 லட்சம் ரூபாய் நஷ்டஈட்டை கோரியிருந்தார். மாதம் ஒன்றிற்கு தாபரிப்பு பணமாக 50 லட்சம் ரூபாவை கோரியுள்ளார். இவ்வாறான பெரிய தொகையை மஹிந்தானந்தவினால் வழங்க அவரிடம் பணம் உள்ளதா என நீதிமன்றம் வினவியது. மஹிந்தானந்தவின் சொத்து விவரங்களை அவரது மனைவி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். கொழும்பு நகரில் வீடுகள் காணிகள் என பல, அதேபோல் கண்டியிலும் அனைத்து பகுதிகளிலும் வீடுகளும் காணிகளும் காணப்பட்டன. அத்துடன் இலங்கையின் முன்னணி வங்கிகளின் வங்கி கணக்குகளில் பல லட்சம் ரூபாய் பணம். அத்துடன் கட்டுநாயக்கவில் 3 தீர்வையற்ற வர்த்தக நிலையங்களும் அவருக்கு உள்ளன. இதுதான் சொத்து என மஹிந்தானந்த அலுத்கமகேயின் மனைவி கூறினார். தனக்கு 5000 லட்சம் ரூபாய் பணம் தேவை என அவர் கூறினார். உங்களின் முதலாவது தொழில் என்னவென மஹிந்தானந்தவிடம் நீதிபதி வினவினார். காப்புறுதி பிரதிநிதியாக கடமையாற்றினேன் என அவர் கூறினார். சம்பளம் எவ்வளவு என கேட்டார். 1987 ஆண்டு மாதம் ஒன்றிற்கு 1250 ரூபாய் என அவர் குறிப்பிட்டார். சம்பளம் எவ்வளவு என மனைவியிடமும் கேட்டார். 250 ரூபாய் என அவர் கூறினார். 1987 ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்னர் இருவரது சம்பளமும் 1500 ரூபாவாக இருந்தது. ஆனால் இன்று 5000 லட்சம் ரூபாவை நஷ்ட ஈடாக கூறுகின்றனர். வழக்கின் போது
தாபரிப்பு பணமாக 50 லட்சம் ரூபாவை அவர் கோருகின்ற சந்தர்ப்பத்தில் தான் மாதாந்தம் 12 லட்சம் ரூபாவை வழங்குவதாக மஹிந்தானந்த அலுத்கமகே கூறுகின்றார். மஹிந்தானந்தவிற்கு இவ்வளவு சொத்து எங்கிருந்து கிடைத்தது என நாங்கள் உங்களிடம் கேட்கின்றோம். அவர் இந்த நாட்டில் உள்ள மக்களின் சொத்துக்களை கொள்ளையடித்துள்ளார். மஹிந்தானந்த என்பவர் அரசாங்கத்தில் உள்ள நெத்தலி மீனை போன்ற ஒரு கொள்ளையர். பேரவெளி பகுதியில் அனுமதி பத்திரமின்றி குடியேறிய மக்களுக்கு உறுதிப்பத்திரங்களை வழங்கும் நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் ராஜித சேனாரத்ன இவ்வாறு கருத்து தெரிவித்தார். இன்று இலங்கையில் 90% அமைச்சர்களும் அரசியல் உறுப்பினர்களும் தான் இருக்கின்றனர். அரசியல்வாதிகள் இல்லை. அதுதான் நாட்டில் உள்ள பிரச்சினை. அன்று இலங்கையில் சிறந்த அரசியல்வாதிகள் இருந்தார்கள். அவர்களுக்கு அமைச்சு பதவிகளும் உறுப்புரிமைகளும் கிடைக்கவில்லை. ஆனாலும் அவற்றுக்கு பின்னால் அவர்கள் போகவில்லை. அவர்கள் சிறந்த அரசியல்வாதிகள். அவர்கள் இருக்கின்ற போது நாட்டில் சிறந்த கொள்கைகள் காணப்பட்டன. இன்று நாட்டில் அதிகாரமும் செல்வமும் காணப்படுகின்றது. இவற்றை சேர்ப்பதுதான் அரசியல் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இவை நீண்ட தூரம் செல்வதில்லை. அவ்வாறு நாடொன்று நீண்ட தூரம் செல்ல முடியாது. எனவே இவற்றை துப்புரவு செய்யும் நாளொன்று வரும். அந்த போராட்டத்துக்கு எனது வயது பாதிப்பாக இருக்காது. பிரித்தானியாவிற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் கிறிஸ்னோனிஸ் ராஜினாமா செய்துள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அமைச்சரவை தீர்மானங்களை வெளியிடும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெலவிடம் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. உயர்ஸ்தானிகர் ராஜினாமா செய்துள்ளதாக அமைச்சர் முதலில் கூறிய போதிலும் பின்னர் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸிடம் உடன் தொடர்பு கொண்டு அவர் இதுகுறித்து வினவினார். அவரது ராஜினாமா கடிதம் உத்தியோகபூர்வமாக கிடைக்கவில்லை என அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல்லா அதன் பின்னர் தெரிவித்துள்ளார். ඉල්ලාස්සන බව සහතිකයි. ඉල්ලා අස්වීමේ ලිපියක් දුන් බව වාර්තා වෙනවා. ඇයි එතුමා ඉල්ලාස්සන තීරණය කළේ? එතුමාත් සමග ඇතුල්වෙච්ච පෞද්ගලික මතවාදයක්. ඒ පෞද්ගලික මතවාදය සමාවන්න. පෞද්ගලික මතවාදය හැටියට කැබිනට් ප්‍රකාශන හැටියට රටට කියන්න බලාපොරොත්තු වෙන කුමක්ද? පෞද්ගලික මතවාදය. ඒ දැසන තිබුණු කැබිනට් රැස්වීමේදී GL පීරිස් විදේශ අමාත්‍යවරයා මේ ප්‍රශ්නේ ගෙනාවද කැබිනට්ට? මට සමාව වෙන්න ඕනේ. මම යනකොට ඔබතුමා කියන ප්‍රශ්නයක් ගත්තද කියන එක මට හරියට කියන්න බෑ. හැබැයි මම ඔබතුමාට උත්තරයක් දෙන්න පුළුවන්. මට මිනිත්තු 10ක් පාලා දුන්නොත් මට ඒක හොයලා. මොකද මේ වෙලාවේ මම 10 මාර්ට ගියේ. ඔබතුමාට පුළුවන් ද මේ කැබිනට් රැස්වීම නිමාවීමට මත්තෙන් GL පීරිස් අමාත්‍යවරයා විදේශ කටයුතු අමාත්‍යංශ තමන්ගේ නිලධාරිය සම්බන්ධයෙන් සාකච්ඡාවට කැබිනට් එකට ගෙනාවද? සාකච්ඡා දෙන්න ඒක බලන්න. Law. Yes. In the morning I was in the cabinet and there is a question asked today that you have made some comments about the incident that took place in London, the High Commissioner there and Sachin was. You made no comments. No, I mean somebody is questioning, one of these members of the media is questioning continuously. No. Right. Mama, நான் மீண்டும் ஒருமுறை திருத்தி கூற வேண்டும். இதுவரையும் அவருடைய ராஜினாமா கடிதம் அமைச்சுக்கு உத்தியோகபூர்வமாக கிடைக்கவில்லை. அவ்வாறான உத்தியோகபூர்வ கடிதம் கிடைக்கவில்லை என பேராசிரியர் GL பீரிஸ் என்னிடம் கூறினார். பிரித்தானியாவின் இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் டாக்டர் கிறிஸ்னோனிஸ் தனது ராஜினாமா கடிதத்தை கையளித்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரியொருவரை மேற்கோள் காட்டி BBC சந்தேஷிய செய்தி வெளியிட்டிருந்தது. 3 நாட்களுக்கு முன்னர் அந்த கடிதம் கிடைத்த போதிலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் தனக்கு தெளிவில்லை என அந்த அதிகாரி கூறியுள்ளதாக BBC சந்தேஷியவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அங்கு சென்றிருந்த இலங்கை குழாமிலிருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கிறிஸ்னோனிஸ் மீது மேற்கொண்ட தாக்குதல் காரணமாக கிறிஸ்னோனிஸ் ராஜினாமா செய்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதாக BBC சந்தேஷியவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தகவல்களை அறிந்து கொண்ட நாம் இன்று பல தடவை கிறிஸ்னோனிஸுடன் தொடர்பு கொள்ள முற்பட்ட போதிலும் அது பலன் அளிக்கவில்லை. அத்துடன் பிரித்தானியாவுக்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துடன் தொடர்பு கொள்ள முற்பட்ட போதும் அதுவும் பலன் அளிக்கவில்லை. சர்வதேச ஊடகங்களுக்கு மிகவும் வெற்றிகரமாக முகம் கொடுத்த ஓர் ராஜதந்திர அதிகாரியாக டாக்டர் கிறிஸ்னோனிஸ் தனது பெயரை பதிவு செய்து கொண்டுள்ளார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்காக இடம்பெற்ற யுத்தத்தின் போது யுத்த குற்றங்கள் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தப்படுகின்றது. ஏன் இவை குறித்து பேசப்படுவதில்லை? இவை குறித்து ஏன் சுயாதீன மற்றும் சர்வதேச விசாரணை நடத்தப்படுவதில்லை? உங்கள் நாட்டின் சுதந்திரம் மற்றும் இறைமையை நாம் மதிக்கின்றோம். நீங்களும் அவ்வாறு நடந்து கொள்வீர்கள் என நான் நினைக்கின்றேன். நமக்கு சர்வதேச விசாரணைகள் அவசியமில்லை. சுமார் 2500 வருடங்கள் இந்த நாட்டில் சிறந்த மக்கள் இருந்தனர். சிறப்பாக கல்வி கற்றவர்கள் அவர்கள்.
எனவே எமது விடயங்கள் தொடர்பில் உள்ளக விசாரணையை மேற்கொள்கின்ற பூரண இளமை எமக்கு உள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையின் மூலம் அதனை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் கிளிநொச்சி மாவட்டத்திற்கான 2ஆம் கட்ட சாட்சி விசாரணைகள் இன்று நிறைவடைந்தன. கடந்த 27ஆம் தேதி சனிக்கிழமை முதல் இன்று வரை 4 நாட்கள் கிளிநொச்சியின் ஆணைக்குழுவின் அமர்வுகள் இடம்பெற்றன. பூநகரி பிரதேச செயலகத்தில் 2வது நாளாக இன்று நடைபெற்ற அமர்வில் பலரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டதாக ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச குறிப்பிடுகின்றார். அத்துடன் புதிய முறைப்பாடுகளும் இன்று பதிவு செய்யப்பட்டதாக ஆணைக்குழுவின் செயலாளர் கூறினார். பூநகரி பிரதேச செயலகத்தில் இன்று நடைபெற்ற சாட்சி விசாரணைகளுக்கு சமூகம் அளிக்குமாறு 35 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாவலப்பிட்டியில் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டாளர் ஒருவரின் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு தாக்குதல் மற்றும் கல்வீச்சு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் குறிப்பிட்டனர். இன்று அதிகாலை 1:30 அளவில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர்களின் பங்களிப்புடன் நாளை கூட்டம் ஒன்று நடைபெற இருந்த நிலையில் வீட்டின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டாளர்களை தெளிவூட்டும் நோக்கில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். தாக்குதல் காரணமாக தீ பரவியுள்ளதுடன் பின்னர் தீ அணைக்கப்பட்டுள்ளது. நான் ஜன்னலை திறந்து பார்க்கும்போது என்னை தூற்றி அச்சுறுத்திவிட்டு கருப்பு நிற டிஃபெண்டர் வண்டி ஒன்றில் ஏறி நாவலப்பிட்டி பக்கமாக சென்றார்கள். போலீசில் முறைப்பாடு செய்தாலும் அவர்களாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அமைச்சரின் அழுத்தத்துடன் தான் இவை இடம்பெறுகின்றன. எனது 2 கடைகளையும் வீட்டையும் தீமூட்டினார்கள். அந்த கடைகளை மூடினார்கள். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பில் எவரும் கைது செய்யப்படவில்லை என்பதுடன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் குறிப்பிட்டனர். ஊவா மாகாண சபை தேர்தலின் பின்னர் கீழ்மட்டத்தில் ஒத்துழைப்புகளை வழங்குகின்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கெஃபே எனப்படும் நீதியான தேர்தலுக்கான மக்கள் அமைப்பு தெரிவிக்கின்றது. அரசாங்கத்தின் விரிவான தந்திரோபாயங்களின் ஒரு கட்டமாக எதிர்க்கட்சியை வீழ்த்துவதற்கு இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதாக 2015 ஜனாதிபதி தேர்தல் வேட்புமனுக்கான பிரவேசம் எனும் தொனிப்பொருளில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கஃபே அமைப்பு இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளது. கிரியுலவில் வாகன தொடரணி மீதான தாக்குதல், எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரின் கருவலகஸ்வேவ பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் மீதான தாக்குதல் என்பன அண்மைக்கால சிறந்த உதாரணங்கள் என கஃபே அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கீர்த்தி தென்னகோன் தெரிவிக்கின்றார். மன்னார் மாவட்டம் தன்னார் ஈச்சலவத்தை பகுதி மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயும் முகமாக வடமாகாண முதலமைச்சர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் இன்று அங்கு சென்றிருந்தனர். அதனையடுத்து இவர்கள் மன்னார் மறைமாவட்ட ஆயர் ராயப்பு யோசப் ஆண்டகையை சந்தித்துள்ளனர். தன்னார் ஈச்சலவக்கி கிராம மக்கள் மீள்குடியேற்றப்பட்டு பல ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படவில்லை. மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட இந்த கிராம மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயும் முகமாக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வடமாகாண சபையின் அமைச்சர்கள் ஆகியோர் இன்று அங்கு சென்றிருந்தனர். கல்வி, குடிநீர், சுகாதாரம், வாழ்வாதாரம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களிலும் தாம் பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக இதன்போது அந்த பகுதி மக்கள் கோரியுள்ளனர். அதனையடுத்து இவர்கள் மன்னார் மறைமாவட்ட ஆயர் ராயப்பு ஜோசப் ஆண்டகையும் சந்தித்துள்ளனர். வடமாகாணத்தில் இடம்பெறுகின்ற காணி சுவீகரிப்பு மற்றும் வடமாகாண மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் இதன்போது இவர்கள் ஆயரின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்குடா கல்வி வலயத்துக்கு உட்பட்ட மயிலங்கரைச்சை மலைமகள் வித்தியாலயத்துக்கு முன்பாக பிரதேச மக்கள் இன்று எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். பாடசாலை ஆசிரியர் ஒருவரால் மாணவன் ஒருவன் தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தே பிரதேச மக்கள் இவ்வாறு செயற்பட்டனர். மட்டக்களப்பு கல்குடா கல்வி வலயத்திற்குட்பட்ட மயிலங்கரச்சி மலைமகள் வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் செல்வராசா வரதன் என்ற மாணவனே ஆசிரியரால் தாக்கப்பட்டுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தரம் 4 கல்வி பயிலும் மாணவனை தாக்கியதாக கூறப்படும் ஆசிரியருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிவித்து இன்று பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
எங்களோட ஸ்கூல்ல 4ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவனுக்கு ஒரு ஆசிரியர் அடிச்சு அவர் மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. அந்த விஷயத்தை நாங்க அவரிடம் உரையாடுறதுக்கு வர நாங்க எங்கள் எல்லாரையும் கண்டு பின்வழியால் அவரு தப்பி ஓடித்தாரு. இந்த பிரச்சனையை நடவடிக்கை ஒரு முடிவு காண்றேன்னு சொல்லிக்காங்க. மேசனை தூக்கி அடிச்சதுனால அந்த மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இந்த 7 நாள் இந்த சம்பவம் நடைபெற்ற 7 நாள் போலீசாரே ஸ்கூலாலே இந்த நடவடிக்கை எடுக்கிறதுல நடக்கவில்லை. இந்த அந்த பொழுது கடும் சீரியஸ் மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டல் இருக்காது. பொடியன் இப்ப வார்டுல இருக்கான் மட்டக்களப்பு ஆஸ்பத்திரியில. ஆனா அவனுக்கு அவ்வளவு வருத்தத்துல எக்ஸ்ட்ரா எடுத்து பெரிய வருத்தத்துல இருக்கக்குள்ள கூட அந்த ஆசிரியர் இன்றைக்கு எங்கட ஸ்கூலுக்கு வரிய வந்திருந்தாரு. அதை கண்டோடனே மக்கள் எல்லாம் ஆத்திரத்துல ஆர்ப்பாட்டமா பண்ண போகையும் அவர் வெளியால் ஓடித்தாரு. நாங்க அவர்கிட்ட ஏன் இப்படி நடந்ததுன்னு கேட்கத்தான் போனாங்க. ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற இடத்திற்கு கல்குடா வலய கல்வி பணிப்பாளர் எஸ் ஸ்ரீகிருஷ்ண ராஜா வருகை தந்தார். ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் கலந்துரையாடிய அவர் சம்பந்தப்பட்ட ஆசிரியரை வலயத்திலிருந்து உடனடியாக இடமாற்றுவதாக உறுதியளித்தார். இங்கே ஒரு ஆசிரியர் பிள்ளையை தாக்கியது சம்பந்தமாக அவரை உடனே அப்புறப்படுத்தும்படியும் கேட்டுக்கொண்டார்கள். அதன்படி அந்த ஸ்தலத்துக்கு விரைந்த நான் அங்கே பொதுமக்களோடு ஒரு உடன்பாட்டுக்கு வந்தேன். குறித்த ஆசிரியரை உடனடியாக இன்றிருந்து பாடசாலை ஏற்றுவதற்கான அனுமதி செயலாளரிடம் பெறப்பட்டிருக்கின்றது. அவரை இந்த வலயத்துக்குள்ளேயே வைத்திருக்க வேண்டாம் என பொதுமக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதன்படி அவர் இந்த வலயத்திலிருந்து இன்றுடக்கம் அகற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நிச்சயமாக அவர் இங்கே வரமாட்டார், கடமைக்கு வரமாட்டார். ஒரு பிள்ளையை தாக்கியது உண்மையிலே பிள்ளையை நான் கருதுகின்றேன். தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என நான் கருதுகின்றேன். மேலும் அந்த பெற்றார் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க 2 ஆசிரியர்களும் உடனடியாக நாளை இந்த பாடசாலைக்கு வழங்கப்படும். இந்த பாடசாலையின் தேவைகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என நான் இந்த பொதுமக்களுக்கு உறுதியளிக்கின்றேன். ஆசிரியரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் மாணவன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றான். இந்த சம்பவம் தொடர்பாக வாழைச்சேனை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் மேல் மாகாண சபை உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர கொடிகாவத்தை ராஜசிங்க தேசிய பாடசாலையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டார். கொலொன்னாவை தொகுதியில் போதைப் பொருளை ஒழிப்பது தொடர்பில் மாணவர்களை தெளிவூட்டும் நடவடிக்கையின் 2ஆம் கட்டம் இன்று நடைபெற்றது. எனது தந்தையின் இழப்பின் பின்னர் எனக்கு தெரிவு செய்வதற்கு 2 வழிகள் காணப்பட்டன. வேறொரு நாட்டுக்கு சென்று தலைமறைவாக இருப்போம் என்று அம்மா கூறினார். இல்லை என்றால் இந்த நடவடிக்கைகளுக்கு நான் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றார். எனது பிள்ளைக்கு ஏதேனும் நடக்கலாம் என்று அவர் பயந்தார். இந்த போராட்டம் குறித்து அச்சப்படுகின்றேன் என்றார். ஆனால் இந்த போராட்டம் என்று எனக்கு பாதிப்பாக அமையவில்லை. கொழும்பு மாவட்டத்தில் உள்ள அனைவரும் எனக்கு அன்பு செலுத்தியமையால் நான் முதலாவதாக தெரிவு செய்யப்பட்டேன். சிலர் வேகமாக போதைப்பொருள் விநியோகத்தை செய்து வந்தனர். ஆமையினதும் முயலினதும் கதையினை கேட்டிருப்பீர்கள். முயலின் வேகத்தில் போதைப்பொருள் விநியோகம் இடம்பெறும் போது ஆமை வேகத்தில் நான் வீடு வீடாக சென்று பாடசாலைகளுக்கு சென்று இவ்வாறு 50-60 பேரை சேர்த்து அவர்களுக்கு தெளிவூட்டினேன். இவ்வாறு தெளிவூட்டுவதன் மூலம் அவர்களின் செயற்பாடுகளை மாற்ற முடியும் என்று நான் நினைக்கின்றேன். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் டுனைட் செய்தி 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.